இனிய காலை வணக்கம். தகவல்களம் பாகம் 69 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. ஆரோக்கியமான வாழ்வு. நாம் நிறைய சாப்பிட்டால் கூட எடை ஏறிவிடும் என்று பலர் நினைப்பதுண்டு. அது உண்மையல்ல. சிக்கன், மட்டன் போன்றவற்றை நன்றாக சாப்பிட்டு விட்டு மெலிவாக இருப்பவர்கள் அதிகம் உள்ளனர். எனவே நாம் உண்ணும் உணவின் அளவுக்கும் உடல் எடைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் எந்த மாதிரி உணவை எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உணவுகளை ஒரு சில விதிமுறைகளுக்கு இணங்க சாப்பிட்டாலே போதும், நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அது ஒன்றும் அவ்வளவு சிரமமான காரியம் அல்ல. இப்போது அது போன்ற சில வழிகளை நாம் பார்ப்போம். பசிக்கு முன்பே சாப்பிடுங்கள். நாம் பசி எடுத்த பிறகு சாப்பிடும் போது பசி மயக்கத்திலேயே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விடுவது வழக்கம். எனவே நமக்கு பசி எடுப்பதற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட்டால் நல்லது. அதே போல் தாகம் எடுப்பதற்கு முன்பே தண்ணீர் குடிப்பதும் நல்லது. நன்றாக மென்று சாப்பிடுங்கள். நாம் எப்போதும் அவதியாக சாப்பிடக்கூடாது. அது நிறைய உபாதைகளுக்குள் கொண்டு போய்விடும். ஒரு வாய் உணவை எடுத்துக் கொள்ளும் போது அதை நன்றாக மென்று வயிற்றுக்குள் தள்ளிய பிறகு அடுத்த வாய் உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும். அது உங்கள் தாடைகளுக்கும் செரிமானத்திற்கும் மிகவும் நல்லது. வயிற்றுக்கு சாப்பிடுங்கள். இந்த ஒரு சான் வயிற்றுக்குத்தான் சாப்பிடுகிறோம் என்ற எண்ணத்துடனே சாப்பிட வேண்டும். அப்போதுதான் நாம் அளவோடு சாப்பிட முடியும். தண்ணீர் குடியுங்கள். பழச்சாறுகளை விட சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும் நிறைய நீர் குடிப்பது மிக நல்லது. சோடா உள்ளிட்ட அதிக கலோரிகள் கிடைக்கும் பானங்களையும் குடிக்கலாம். விரைவான காலை உணவு. என்ன ஆனாலும் சரி, நாம் காலை உணவை மட்டுமே தவிர்க்க கூடாது. மேலும் காலை உணவை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது. எப்போதும் ஒரே விதமான காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுவது நல்லதல்ல. வகை வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் விட்டமின், புரதம், கனியுப்பு, கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, பொட்டாசியம் என்று எல்லா சத்துகளும் கிடைக்கும். நிறைய மீன் சாப்பிடுங்கள். வாரத்திற்கு 2 முறையாவது மீன் சாப்பிடுவது நம் உடலுக்கு மிக மிக நல்லது. அதிலும் புத்தம் புதிய மீன் வகைகளை மட்டுமே எடுத்துக்கொள்வது இன்னும் நல்லது. குறைவான கொழுப்பு அவசியம். கொழுப்பு சத்து குறைவான சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம். மீன் எண்ணெய் மற்றும் விதைகளும் நல்லது. சரியான உணவு வாழ்க்கை முறையால் மட்டுமே ஆரோக்கியமாக வாழ்வது சாத்தியமாகும். நன்றி, வணக்கம்.